இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து ரஷ்ய வீரர்கள் மூவர்ண கொடியை ஏந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இரு நாடுகளின் விண்வெளித்துறை கூட்டுறவையும் வரலாற்று சிறப்புமிக்க நட்பையும் நினைவு கூறும் வகையில் விண்வெளியில் பறந்த தேசிய கொடி held a drawing competition dedicated to cooperation between Russia and India in space. Let the dreams inspire future generations to achieve new victories in the exploration of outer space. Long live India-Russia friendship. ஜம்முவில் உள்ள ஆர்எஸ்புரா சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு படையினர் சுதந்திர தினத்தை கொண்டாடினர். முதல் முறையாக தேர்வான எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க தமிழக அரசு முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் எம்எல்ஏ ஜோதிமணி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மாநிலத்தின் நிதிநிலையை முழுமையாக ஆராய்ந்த பின் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக நயினார் நாகேந்திரன் மீது தமிழக டிஜிபிக்கு ஆன்லைனில் புகார். சென்னை திருமுல்லைவாயிலை சேர்ந்த வர்தினி என்பவர் நயினார் நாகேந்திரனின் வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளை ஆய்வு செய்து பொருந்தும் சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்தி வைத்த அரசுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் நன்றி தெரிவித்து ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கிராமத்தில் உள்ள முக்கிய சாலைக்கு தளபதி விஜய் சாலை என பெயரிட்டும் தீர்மானம் நிறைவேற்றினர். 100 நாட்களாக போராடி வந்த ஏகனாபுரம் கிராம விவசாய மக்களின் கோரிக்கையை ஏற்று பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதை தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவாக ஏற்று கிராம சபையில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏகனாபுரம் பிரதான சாலைக்கு தளபதி விஜய் சாலை என பெயரிட இந்த கிராம சபை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கர்நாடகாவின் காவிரி வனப்பகுதியில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 3 வேட்டைக்காரர்கள் பலியான சம்பவம். வனத்துறையினரை கண்டித்து அலுவலகத்தை சூறையாடி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜார்க்கண்ட் அரசு தேர்வு முறைகேட்டை கண்டித்து தேசிய கொடியுடன் பேரணியில் ஈடுபட முயன்ற மாணவர் சங்க தலைவர் தேவேந்திரநாத் மஹ்தோவை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவருக்கு மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சதார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவு பகுதியில் 7.7 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம். வீடுகள் இடிந்து விழுந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். மார்வெல் ஸ்டுடியோஸ் வெளியிட்டுள்ள அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே திரைப்படத்தின் புதிய ஸ்பெஷல் லுக் வெளியாகியுள்ளது. ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூம் கதாபாத்திரத்தில் மிரட்டலான தோற்றத்தில் நடித்துள்ள இந்த படம் வரும் டிசம்பர் 18 அன்று உலகமெங்கும் திரைக்கு வரவுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.